திருச்செந்தூர் அருகே கிறிஸ்தவ ஆலயத்தில் சமையல்காரர்கள் இல்லாமல் ஊர் மக்கள் ஒன்று கூடி வைக்கப்பட்ட பிரம்மாண்ட அசன விருந்து. 9 டன் அரிசி, 7 டன் பருப்பு, 5 டன் காய்கறிகள் கொண்டு பிரம்மாண்டமாக அசன விருந்தில் ஏராளமானோர் பங்கேற்பு. திருச்செந்தூர் அருகே உள்ள மெய்ஞானபுரத்தில் உள்ள பரிசுத்த பவுலின் ஆலயத்தின் 179வது ஆலய பிரதிஷ்டை விழா மற்றும் அசன பண்டிகை விழா நடைபெற்றது. இந்த விழாவை முன்னிட்டு அந்த பகுதி முழுவதும் திருவிழா கோலம் பூண்டது. 9 டன் அரிசி, 7 டன் பருப்பு, 5 டன் காய்கறியை கொண்டு பிரம்மாண்டமாக 20க்கும் மேற்பட்ட அண்டாக்களில் சப்பா அரிசி சாப்பாடு, கமகமவன சாம்பார், பட்டாணி பருப்பு கூட்டு ஆகியவை சமைக்கப்பட்டது. இந்த சமையல் அனைத்தும் எந்தவித பணியாளர்களும் இல்லாமல் அந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் அனைவருமே சேர்ந்து சமைத்தனர். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பாரபட்சமின்றி அனைவரும் தங்களால் இயன்ற அனைத்து வேலைகளையும் செய்து ஊர்கூடி விருந்து வைத்து உணவு சமைத்தனர். இந்த ஆசன விழாவிற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மட்டுமில்லாமல் வெளிமாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் சொந்த ஊரான மெய்ஞானபுரத்திற்கு வருகை தந்தனர். இந்த அசன விழாவிற்காக சமைக்கப்பட்ட சாம்பார் ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு 100 அடி நீளத்திற்கு பிரம்மாண்ட குழாய் போன்ற அமைப்பில் ஊற்றியதும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்தில் உள்ள அண்டாவிற்கு கொண்டு வரப்பட்டது. இத்தகைய வியப்பான பிரம்மாண்ட அசன விருந்தில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான அனைத்து மதத்தினரும் வந்து உண்டும் வீடுகளுக்கும் வாங்கியும் சென்றனர். அதேபோல் ஏராளமான கிராம மக்கள் மற்றும் சொந்த ஊரைச் சேர்ந்தவர்கள் இந்த சிவப்பு வண்ண தேரில் மண்ணில் குழி தோண்டி அதன் மேல் வாழை இலை விரித்து அதில் உணவுகளை வைத்து பரிமாறி உண்டு மகிழ்ந்தனர். இதனை வெளியூரில் இருந்து வருகை தந்த பொதுமக்களும் கிறிஸ்தவர்களும் வியந்து பார்த்தனர்.